நம்மளுடைய திறமை 1000 இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்கன்னா இந்த உலகத்தவே நம்ம பார்க்க முடியாத வெளிவர முடியாத ஒரு முடங்கி போய் ஒரு வீட்டுக்குள்ளே கிடக்கிறதுக்கு பேர் தான் முடக்கு தோஷம். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரியான சொத்தை அமைக்க முடியாமல் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினையினால நம்ம பாதிக்கிறோம். எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்ம தலைமுறைக்கோ அடுத்த தலைமுறைக்கோ நீங்கள் கோயிலுக்கு வந்த புண்ணியம் கிடைக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கர்ம வினை கோயிலுங்கிறது ஒன்று வேணுமல்லவா? அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முடக்கு தோஷத்தை பற்றி 4ஆம் பாவம் முடங்கி இருந்தால் அந்த ஜாதகக்காரர் எப்படி இருப்பாங்க, அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன, எப்படியெல்லாம் நம்ம ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த 4ஆம் பாவம் முடக்கு தோஷம் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் முடக்கு தோஷம் ஆயிட்டா அந்த முடக்கு தோஷம் என்ன பண்ணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் முடக்கு, இந்த முடக்கு தோஷம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு இந்த ராசிகள் முடங்கி போகுமா? அப்போ சூரியன்னா யார்? அப்பா. அப்பாவோட உயிர் கருவோய் அம்மாவுடைய கர்ப்பத்தில் வச்சு தான் ஒரு குழந்தை பிறக்குது. அப்போது அந்த அப்பாவுடைய கரு அம்மாவுக்கு சொந்தமாகுது. அதுக்கப்புறம் தான் குழந்தை வெளிவருது. அப்போ கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிருமா? அப்போது அந்த ஜாதகத்தில் முன்னோர்களுடைய கர்மவினை தோஷம் ஜாதகத்தில் எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். வாழ்க்கையில் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அல்லவா? உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கணும் பாருங்கள். அப்போது இந்த 4ஆம் இடம் முடங்கிருச்சுன்னா, 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், சொத்து, இருப்பிடம், பெற்ற தாய் 4ஆம் இடம் அப்படின்னா பாருங்கள். இது ஜாதகத்தில் 4ஆம் இடம் முடங்கிருச்சுன்னா இந்த 4ஆம் இடம் முடக்கு தோஷம் ஆகிட்டா தாய் முடங்கிரும், சொத்து முடங்கிரும், வீடு இருக்குது நிம்மதி இருக்காது, வாகனம் இருக்குது அந்த வாகனத்தில் ஏதோ ஒரு பழுது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி போராட்டமே வாழ்க்கைங்கிற மாதிரி இந்த 4ஆம் இடம் முடக்கு தோஷம் இருந்தால் அவருக்கு அந்த சொத்தில் பிரச்சனைகள் இருக்கும், சரியாக கையெழுத்து இருக்காது, சரியான அரசாங்கத்தினுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்காது. இப்படி கடைசி வரைக்குமே அதிலேயே வச்சு வாழ்ந்துக்கிட்டே இந்த 4ஆம் பாவம் முடக்கு தோஷத்திலேயே போயிடுவாங்க. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரியான சொத்தை அமைக்க முடியாமல் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினையினால் நம்ம பாதிக்கிறோம். நம்ம பிறக்கும்போது எந்த பாவமே செய்யலின்னு அவங்களே உத்தரவாதம் கொடுக்கும்போது அப்போ இந்த கர்மம் எங்கேருந்து வந்திருக்கும்? அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா? அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தான். அப்போ தாத்தாவுக்கு வந்திருக்கும். அவரை பெற்றவர் கண்டிப்பாக ஒரு மூலாதாரம் இருந்திருக்கும். நம்ம சொல்கிறோம் நம்ம தாத்தா செஞ்ச பாவம்னு. தாத்தா செஞ்ச பாவம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். 7 தலைமுறை சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு. அப்போ 21 தலைமுறை சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் ஆதி காலத்தில் முன்னோர்கள் ஒரு கர்மாவை உருவாக்கியிருந்தா அந்த கர்மா தான் என்பது செயல். அந்த கர்மா தகாத கர்மாவாக இருந்தால் அதோட வம்சாவளியாக நம்மளை பாதித்து கடைசியாக இந்த சந்ததிக்கு போய் 4ஆம் இடம் முடக்கு தோஷம் ஆயிரும். அந்த சொத்தை நம்ம சரி பண்ணவே முடியாது. நம்ம ஜாதகத்தில் நம்ம முன்னோர்களுடைய கர்மானால் அடுத்த லெவலுக்கும் போக விடாது. அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம எதையாவது ஒன்று உருவாக்கணும் அல்லவா? இந்த குடும்பத்தினுடைய சந்தோஷங்கள் நல்லா இருக்கணும் அல்லவா? வாழ்க்கையில் நீங்கள் பேரும் புகழும் சந்தோஷ நிம்மதி தானாக வரணும் அல்லவா? இதுக்கு கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணுமல்ல? அப்போ இதுக்கு எல்லாமே அந்த ஜாதகத்தில் அந்த முன்னோர்களுடைய கர்மவினை தோஷம்தான் அந்த முடக்கு தோஷம். இந்த முடக்கு என்பது என்ன அப்படின்னா நம்மளை முடக்கி வைக்கிறது தான். நம்மளுடைய திறமை 1000 இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்கன்னா இந்த உலகத்தவே நம்ம பார்க்க முடியாத வெளிவர முடியாத ஒரு முடங்கி போய் ஒரு வீட்டுக்குள்ளே கிடக்கிறதுக்கு பேர் தான் முடக்கு தோஷம். அதுபோல் ஜாதகமே முடங்கிருமா? நம்ம ஜாதகமே முடங்கிருச்சுன்னா 9 கிரகங்கள் இருக்குது. முதல்ல இந்த 4ஆம் பாவம் முடங்கிருச்சுன்னா இவருக்கு எண்ணம் பூரா அதில் தான் இருக்கும். எனக்கு நல்ல வீடு இல்லை, எனக்கு நல்ல வாகனம் இல்லை, எனக்குன்னு சொத்து இல்லை, எனக்கு தாய் பாசம் இல்லை, எனக்குன்னு ஒரு அந்யூன்யம் ஒரு சந்தோஷம், எனக்கு நான் நல்லா வாழணும் அல்லவா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே வந்துடும். அப்போ இந்த முடக்கு தோஷத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி
அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அந்த முடக்கு தோசையிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுவீங்க. அந்த கடவுள் எந்த கடவுளுங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே ஒரே கோயில் தான் முடக்கோயில் அப்படிங்கிறத நீங்கள் எப்பவுமே நினைக்காதீங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்ம தலைமுறைக்கோ அடுத்த தலைமுறைக்கோ நீங்கள் கோயிலுக்கு வந்த புண்ணியம் கிடைக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கர்மவினை கோயிலுங்கிறது ஒன்று வேணுமல்லவா? உங்கள் ஜாதகத்தில் ஒரு விமோச்சனம் வேணுமல்லவா? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷ நிம்மதி வேணுமல்லவா? எல்லா காலமே கடன், மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பத்திலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. ஒரு நாள் நான் தெளிவில்லைனா, இது பல நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நாளும் கூட நிம்மதி இல்லைனா அந்த வாழ்க்கை எதற்கு? அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் அறியாமல் தெரியாமல் எதேதோ செய்து வச்சுருக்காங்க. இந்த கர்மாவிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியாமல் தவிக்கிறீங்க. அந்த தவிப்புக்கெல்லாம் உங்கள் ஜாதகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள் எந்த கோயிலுக்கு போக முடியும்? அப்போ ஜாதகத்தையும் சரி செய்யணும், அதுக்குண்டான புண்ணிய கோயிலுக்கும் போகணும். அதான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டுமா அப்படின்னா பாருங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் முன்னோர்களுடைய கர்மா நம்மளுக்கு தாக்கம் இருக்கிறத ஏதோ ரூபத்தில் சரி பண்ணிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்குங்கிறத அந்த சாதகம் சொல்லாமல் சொல்லுதா இல்லையா? நம்ம பிறந்ததே எதுக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். குழந்தையாக பிறந்தோம், அப்புறம் நம்மளை கொண்டு போய் பள்ளிக்கூடம் படிக்க வச்சாங்க, அப்புறம் 8வது 10வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆனோம். நம்ம ஒரு 19 20 வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு வேலை செய்வோம். நம்ம இனிமேல் நம்ம யாரும் கையேந்தாமல் நம்ம நல்லா இருக்கலாம்னு நினைக்கும் போது உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் முடக்கா இருந்தால் சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இல்லை அந்த வீட்டிலேருந்தே கஷ்டப்படுவாங்க. அந்த வீட்டிலேருந்து ஒரு கிராம வாழ்க்கையாட்ட வாழ்ந்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ நமக்கு கல்யாணம் மூச்சு வச்சு நம்ம சொந்தமாக ஒரு அங்கீகாரம் பண்ணி நமக்குன்னு ஒரு வீடு வாசல் வேணும், ஒரு சொத்து சுகம் வேணும். அந்த காலத்தில் சொல்லி வச்சுக்கிறாங்க பாருங்க, சொத்து சுகம். அது ஏன் சொத்து சுகம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க? 4 செவத்துக்குள்ளே வாழ்கிறது சுகமா, அந்த 4 செவரே அது வீடா? அதான் 4ஆம் இடம் வீடு, சொத்து சுகம். அந்த காலத்தில் இடம் தடம், ஒரு இடம் வாங்கணுமா, அதுதான் வீடாக மாறுமா, அதுக்கப்புறம் தான் சுகமே கிடைக்குமா? அப்போ அந்த 4ஆம் இடம் என்பது ஒரு வீடு நமக்குன்னு இருந்தால் அதுவே சொத்தாக மாறிடுமா? அந்த காலத்தில் பழமொழிகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இடந்தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி சொத்து சுகம் தேடி நீ வாழு. இதுதானே தேடினீங்க, இந்த உலகத்தில் இதுதானே தேடினீங்க. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் பாசத்தை கேட்டீங்க. இந்த பாசத்தை மட்டும் கொஞ்சம் கேட்குறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆதி காலத்தில் பாசம் நிறையா இருந்தது எல்லாத்துக்கிட்டையும். அது இப்போ நாளாக கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குதுங்கிறத நானே கேள்விப்படுறேன். காசு வந்த வேலையிலே பாசம் வந்து கூடலையே, பாசம் வந்த வேலையிலே காசு வந்து சேரலையே. ஒரு காலத்தில் காசு இல்லாமல் வாழ்ந்தோம். அன்றைக்கி எல்லாம் 4 பேர் உட்காந்து நல்லா கலைக்காலம் பேசுவாங்க, தத்துவம் பேசுவாங்க, நிறைய நல்லது செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி காசு இருக்குது, 4 பேர் உட்காந்து நிம்மதியாக பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ காலங்கள் மாற மாற நம்ம வாழ்க்கையில் எதுலேயுமே நம்ம நல்லா இருக்க முடியலையே. அப்போ அதுக்கெல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் இந்த முன்னோர்களுடைய சாபங்களை முதல்ல நம்ம கிளியர் பண்ணாலே லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அந்த பாட்டே நான் சொன்னேன். எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு விளக்கு போடும்போது ஒரு கர்ம வினை பாட்டை சொல்லுங்கள். நான் எழுதினேன், இந்த உலகத்துக்கு நம்ம பிறந்ததுக்கு எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகத்திலேயே நான் இந்த பாட்டை கொடுத்துருக்கேன். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு கடவுளேன்னு தீபம் ஏற்றுங்க. அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். அந்த காலத்தில் ஒரு பூ கட்டி கடவுளுக்கு போட்டால் பூ முடிஞ்ச கூலி கடவுள் கொடுத்துருவாரா. நீங்கள் எத்தனை முடிச்சு போட்டிங்களோ அந்த முடிச்சு வந்து ஒரு பைசா கணக்கு போட்டோ ஒரு ரூபா கணக்கு போட்டோ இருந்தா நான் 1.5 காசை வச்சிருக்கமான்னு கடவுளே கொடுத்துருவாரா. அப்போ நீங்கள் விளக்கே ஏற்றுறீங்க, அந்த விளக்குக்கு உண்டான விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன். விளக்கேற்றின விளக்கம் உங்களுக்கு கிடைக்குமா கடவுள்கிட்ட இருந்து? அதான் விளக்கம் ப்ளஸ் விளக்கு ப்ளஸ் விளக்கு வந்துருச்சா இல்லையா? அப்போ இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் 4ஆம் இடம் முடக்கு தோஷமாயிட்டா தாய் பாசம் இல்லாமல் போயிடும். வாகனங்கள் எல்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும். எத்தனை வண்டி நீங்கள் மாற்றிட்டு கிடப்பீங்க. வாகனத்தில் போகணும் வரணும் நல்லா இருக்கணுமல்ல. நீங்கள் மனித பிறவி அற்புதமான பிறவியாக்கு. முன்னொரு ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்குன்னு எழுதிட்டு இருக்க புத்தகம். இந்த ஜென்மத்திலேயே நாம் இடந்தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி சொத்து சுகம் தேடி எல்லாம் நிறைவாக வாழ்ந்துட்டு நம்ம பெற்ற குழந்தைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமை செய்துட்டு பிறக்கும்போது யாரோ ஒரு வயிற்றில் பிறந்திருக்கலாம். பிறப்பு ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான். நாம் பிறந்தது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம அப்பா அம்மா பெற்று விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம போகிறதுக்குள்ள ஒரு சரித்திரத்தை உருவாக்கி வச்சுட்டு போகணும்.
அதுக்கு பேர் தான் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், மனசு விட்றாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த தைரியம் ஒன்று தான் உங்களுக்கு பெரிய ஒரு ஆயுதம். யாரை நம்பி இந்த உலகத்தில் பயணம் பண்ண முடியாது, ஆனால் உங்கள் தைரியத்தை நம்பி நீங்கள் எங்கே வேணால் பயணம் பண்ணலாம். விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவார், உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் தைரியத்தை கைவிடாதே, நீ சாதிக்க பிறந்தவன் சொல்லுவார். அதுதான் உண்மை. அதுபோல் நமக்கு நாமளே ஆயுதம், நம்மளே கல், நம்மளே உளி, நம்மளே சுத்தியல், நம்மளே சிலை, நாமளே ஆசீர்வாதம். அவ்வளோதான். இப்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். இந்த 4ஆம் இடம் முடக்கு தோஷத்துக்கு ஏன் கோயில் உங்களுக்கு ஆராய்ச்சியில் எடுத்து தான் ஜாதகம் பார்த்து 9 கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்குது, அது என்ன ஒன்றுக்கொன்று எப்படி பார்க்குது, அது கிரக சேர்க்கை எப்படி இருக்குது, அதனுடைய தாயுடைய கருவறையில் இருந்து கர்ப்பகால திசை எவ்வளவு, அதனுடைய இருப்பு என்ன, இது எல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய உலகத்தில் கரெக்டான கோயிலை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. அது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அந்த ஜாதகம் கிடைச்சா கர்மவினை தீர்க்கக்கூடிய கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். 120 வருஷம் வாழ்கிறதுக்கு 5000 வருஷம் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. நாம் 120 வருஷம் தான் வாழ்கிறோம். நினச்சி பாரு. அப்போ நாம் 120 வருஷம் வாழ்ந்துட்டு நிச்சயமாக நம்மளால் இந்த ஊரில் இருக்க முடியாது. நம்ம கண்டிப்பாக இந்த மண்ணுக்குள்ளே போயிடுவோம். ஆனால் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் வாழ்க்கையில் சில சாதனைகள் பண்ணி வச்சுட்டு போகணும் அல்லவா. அதுக்கு நம்மளுக்கு எது தடையாக இருக்குதோ அந்த தடையை உடைச்சாத்தானே நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஏது நினச்சி பாருங்க. நாமளும் கோயிலாக ஏதோ ஒன்று சுற்றிட்டு இருப்போம், ஏதோ ஒரு சாமி கும்பிட்டுருப்போம், ஏதோ ஒரு விளக்கேற்றிட்டு இருப்போம். எல்லாமே சரிதான். ஆனால் நீங்கள் பிறந்தது 12 கட்டத்தில் 9 கிரகம் 27 நட்சத்திரம் 12 ராசி 60 வருடங்களுக்குள்ள மொத்தம் 108. இந்த 108க்குள்ளே எங்கேயோ ஒரு பக்கம் உங்கள் கர்மா ஒளிஞ்சிருக்குது. அதை கண்டுபிடிச்சி அந்த கர்ம வினைக்குண்டான கோயிலில் போய் 5 விளக்கு தெய்வம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி பூஜை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவீங்க என்று சொல்லி கண்டிப்பாக இந்த 4ஆம் பாவம் முடக்கு தோஷத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு. அதுக்குண்டான கோவில்கள் உண்டு, அதுக்குண்டான பூஜை புனஸ்காரங்கள் உண்டு, அதுக்குண்டான வீட்டிலேயே நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய வழிமுறைகள் உண்டு. இனி போகிற காலத்தில் நீங்கள் வீட்டிலையே உங்களுடைய கர்மாவை தீர்க்கறக்கு உண்டான ஆதிகால பரிகாரங்கள் நிறைய எழுதிட்டு இருக்கேன். இந்த புத்தகம் பாருங்கள், ஒரு A4 சைஸு ஆதிகால பரிகார புத்தகம், 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா. இந்த புத்தகம் எல்லா வீட்லேயுமே ஒவ்வொரு வீட்டில் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த புத்தகம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டுருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆதிகாலத்தை பற்றி எழுதுறதுக்கு எத்தனையோ மக்கள்கிட்ட தவம் இருந்து முன்னோர்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கி எழுதி வச்சுட்டு போனால் ஒரு நாள் நமக்கு அப்புறம் இது வாழும். அதனால் இதில் அவ்வளவு பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்களை எழுதியிருக்கேன். இது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொடுத்துருவாங்க. 2 நாளில் இந்த புத்தகம் கையில் வந்துடும் என்று சொல்லி நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். அந்த ஜோதிடம் சென்னையில் வடபழனியில் முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் என்னென்னா 9361388202. இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 9449515573 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 9655715555. இந்த 3 நம்பருமே ஆஃபீஸ் நம்பர் தான். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்பதிவு செய்து கொடுப்பாங்க. இது எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்பதிவு செய்து வச்சுட்டா எல்லா ஜாதகத்துக்கு, புத்தகத்துக்கு, எல்லாத்துக்குமே இருக்குது. இது இல்லாமல் பௌர்ணமிக்கு விஸ்வாமுத்திர கோயில், திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துக்கு நம்ம பயணமாக கூட்டிகிட்டு போகிறோம். அது இல்லாமல் மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இது பௌர்ணமிக்கு பஸ்ஸு கிளம்புது. உங்களுக்கு பிரியம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.